வெல்கம் டு ஓப்பன் லேர்னிங் டியூட்டோரியல். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் எதுக்கு அப்படின்னா வந்து நம்ம பிளாகரில் வந்து இந்த பட்டனை வந்து எனேபிள் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிளாகருக்கு வரவங்க சப்போஸ் அந்த பிளாகர் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பிளாகரை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன போஸ்ட் நீங்கள் போட்டிங்கனாலும் அந்த பிளாகரோட கண்டென்ட் வந்து அந்த போஸ்ட்டோட கண்டென்ட் வந்து அந்த சப்ஸ்கிரைபருக்கு வந்து லிங்காக வந்து மெயிலில் வந்து போயிடும். ஸோ அது மூலமாக நம்மளுக்கு வந்து பிளாகரில் வந்து விசிட்டர்ஸ் அதிகமாக வரக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஸோ அது வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகலாம். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் பிளாகரில் வந்து ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னா பிளாகர் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு அந்த பிளாகரில் எந்த பிளாகரில் நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் வேணுமோ அந்த பிளாகர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக நான் 2 பிளாகர் வச்சுருக்கேன். ஒன்று வந்து ஓப்பன் லேர்னிங், இன்னொன்று வந்து பிளாகர் ட்ரைனிங் அப்படிங்கிறது. இப்போ பிளாகர் ட்ரைனிங்கிறத நம்ம வந்து லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பிளாகர் ட்ரைனிங்கிறத நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் போனீங்க அப்படின்னா இப்போ இதோட அந்த போஸ்ட்லாம் இங்கே இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதோட லேஅவுட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இந்த லேஅவுட்ஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா கீழே நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணணுமோ அது எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே ஆட் கெஜெட்ஸுங்கிறதில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட்டு சூஸ் பண்ணால் போதும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆக்சுவலாக வந்து சப்ஸ்கிரைபன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. இதில் எடிட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபாலோ மை மெயில்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகிருக்கு. ஸோ எனேபிள் ஆனதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எனேபிள் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எடிட் கொடுக்குறேன். கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ மை மெயில் பை இமெயில் நீங்கள் கொடுத்தீங்க டிஃபால்ட்டாக டைட்டில் இருக்கும். நான் இங்கே வந்து செக் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறேன். இப்போ சேவ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக சேவ் ஆயிடுச்சு. இப்போ ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து நான் இதில் க்ரியேட் பண்ணதில் வந்து இல்லை பிளாகர் ட்ரைனிங்கில். இப்போ நான் ஆக்சுவலாக இங்கே சேவ் ஆனோன்னா இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் இதில் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வந்து வந்துச்சு. ஸோ இப்போ இவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அவங்க வந்து சப்ஸ்கிரைபர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மெயில் ஐடி அவங்க டைப் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ இது மூலமாக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபரோட அளவு அதிகமாகும் போது நம்ம இப்போ ரெகுலராக வந்து நம்மளோட பிளாகரை வந்து விசிட் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.